Welcome to Shavals Knowledge. Today we discuss about what is density. Density அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Density is the substance's mass per unit volume. ஒரு யூனிட் வால்யூம் இருக்கிற கண்டெய்னரில் எவ்வளோ மாஸ் ஃபில் பண்ண முடியும், எவ்வளோ நிறை ஃபில் ஆகுது அப்படிங்கிறத டென்சிட்டி, அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ டென்சிட்டி அப்படிங்கிறதோட யூனிட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸோட யூனிட் கிலோகிராம், வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். அதனால் டென்சிட்டியோட யூனிட் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே டென்சிட்டி ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே நிறை வேறு, மாஸ் வேறு, அதனால டென்சிட்டியும் வேரி ஆகும். இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் வி டேக் அ பீக்கர், இப்போ ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த வாட்டரில் தென் பிளேஸ் த கார்க் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஒரு கார்க்கை அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் வச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஃப்ளோட். கார்க் மிதக்குது. இப்போ அதே பீக்கரில் அந்த வாட்டர் மேலே ஒரு உட்டன் பீஸை வைக்கிறோம்னு வைங்க. இஃப் வி டேக் அ உட்டன் பீஸ், இட் வில் பார்ஷியலி சிங்க். இப்போ அந்த உட்டன் பீஸ் என்ன ஆகுது? பார்ஷியலாக சிங்க் ஆகுது. மேலேயும் இல்லை உள்ளேயும் போகாமல் நடுவில் மிதக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு அலுமினியம் பார் எடுத்துக்கிறோம். இஃப் வி டேக்ஸ் அலுமினியம் பார், அந்த அலுமினியம் பாரை சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் வச்சோன்னா என்ன ஆகுதுன்னா இட் வில் சிங்க் இன்சைட், பாட்டம் ஆஃப் த பீக்கருக்கு போயிடுது. ஏன் அப்படின்னா கார்க் ஹாவ் லெஸ் டென்சிட்டி பிகாஸ் இட் ஃப்ளோட். வாட்டரை விட கார்க்கோட டென்சிட்டி எப்படி இருக்குது? லெஸ்ஸாக இருக்குது. அதனால கார்க் அந்த வாட்டரோட சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆகுது. இப்போ அதே உட்டன் பீஸ் எடுத்துக்கிட்டோம்னா கார்க்கோட டென்சிட்டியை விட உட்டோட டென்சிட்டி என்னவாக இருக்குது? ஹையராக இருக்குது. அதனால அது பார்ஷியலாக சிங்க் ஆகிருக்கு. இப்போ அலுமினியம் பார் எடுத்துக்கிட்டோம்னா அலுமினியம் ஹேஸ் மோர் டென்சிட்டி தேன் போத் கார்க் அண்ட் வுட். ரெண்டுத்தை விட அலுமினியமோட டென்சிட்டி எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அதனால அது சர்ஃபேஸில் வச்ச உடனே பீக்கரோட பாட்டமுக்கு போயிடுது. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வி ஆட் வாட்டர் டு எ பீக்கர். ஒரு பீக்கரில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சம் ஹனி ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த ஹனி ஆட் பண்ண உடனே இந்த ஹனி எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? பாட்டம் ஆஃப் த பீக்கரில் ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? அண்ட் தென் pour சம் ஆயில் போர் பண்ணுறோம். இப்போ ஆயிலை ஊற்றினோன்னே இந்த ஆயில் என்ன ஆகுதுன்னா பீக்கரோட டாப்பில் ஃப்ளோட் ஆகுது. இப்போ மூணு எடுத்திருக்கோம். வாட்டர் எடுத்திருக்கோம், ஹனி எடுத்திருக்கோம், ஆயில் எடுத்திருக்கோம். இப்போ இந்த மூணும் ஏன் இந்த மாதிரி ஹனி அடியில் போகுது, ஆயில் மேலே மிதக்குதுன்னா டூ யூ நோ வை? எதுக்கு? ஏன்னா வாட்டரோட டென்சிட்டியை விட ஹனியோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ வாட்டரோட அடியில் ஹனி போயிடுது, பாட்டம் ஆஃப் த பீக்கருக்கு ஹனி போயிடுது. இப்போ ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிலோட டென்சிட்டி வாட்டரை விட கம்மியாக இருக்குது. ஸோ ஆயில் ஃப்ளோட்ஸ் அபவ் வாட்டர், வாட்டருக்கு மேலே ஃப்ளோட் ஆகுது. டென்சிட்டினா இவ்வளோதாங்க. இப்போ 2 எக்ஸாம்பிள் வச்சு டென்சிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மற்ற டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.